வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஹார்முஸ் ஜலசந்தி பதற்றம், வர்த்தக கப்பல் மீது ஈரான் தாக்குதல், அமெரிக்கா வான்வழி பதிலடி. ஹார்முஸ் ஜலசந்தி பதற்றம், ஈரானின் எண்ணெய் விற்பனை உரிமத்தை அமெரிக்கா அதிரடியாக ரத்து செய்தது. துருக்கி அமெரிக்காவின் நட்பு நாடு அல்ல, F-35 விற்பனை அதிகார சமநிலையை சீர்குலைக்கும் நெதன்யாகு எச்சரிக்கை. ஈரான் மக்கள் தீர்ப்பளித்து விட்டனர். படுகொலை செய்யப்பட்ட தலைவர் அயதுல்லா கமேனியின் பிரம்மாண்ட இறுதி ஊர்வலம். கராச்சி கடற்பரப்பில் 5 பணியாளர்களுடன் சென்று போயிங் 737 சரக்கு விமானம் மாயமானது. அரபிக்கடலில் தீவிர தேடுதல் வேட்டை. ஹார்முஸ் ஜலசந்தி மற்றும் ஓமன் கடற்கரை பகுதிகளில் சர்வதேச வர்த்தக எண்ணெய் கப்பல்களை குறிவைத்து ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு ஈரானுக்கு எதிராக பாரிய வான்வழி தாக்குதலை தொடங்கியுள்ளது. திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து சென்ற 3 வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. நேற்று இரவிலிருந்து மட்டும் குறைந்தது 2 ஏவுகணைகளை ஈரான் ஏவியுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். மேலும் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் ஓமானின் லிமா கடற்கரையிலிருந்து 8 கடல் மைல் தொலைவில் தெற்கு நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு வர்த்தக எண்ணெய் கப்பல் மீது அடையாளம் தெரியாத எரிபொருள் தாக்கியதில் அக்கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு எண்ணெய் கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதில் கப்பல் லேசான சேதமடைந்தது. இந்த தாக்குதலில் உயிர் சேதமோ சுற்றுச்சூழல் பாதிப்போ ஏற்படவில்லை என்றும் கப்பல்கள் தங்களது இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணிப்பதாகவும் பிரிட்டிஷ் கடல்சார் வர்த்தக செயல்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நீர்வழி பாதையில் அப்பாவி பொதுமக்கள் பணியாற்றும் வர்த்தக கப்பல்களை ஈரான் குறிவைத்ததற்கு அதற்குரிய விலையை கொடுக்க வைப்பதே தங்களின் நோக்கம் என்று சென்காம் தெரிவித்துள்ளது. ஈரானின் இந்த ஆக்கிரமிப்பு தேவையற்றது, ஆபத்தானது மற்றும் போர் நிறுத்தத்தை அப்பட்டமாக மீறும் செயல் என்று கூறியுள்ள அமெரிக்க படை இதற்கு பதிலடியாக தொடர்ச்சியான மற்றும் சக்தி வாய்ந்த வான்வெளி தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. இதன் விளைவாக தெற்கு ஈரானிய துறைமுக நகரமான சிரிக்கில் பல வெடிப்புகள் நிகழ்ந்துள்ளதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானின் இந்த நடவடிக்கைக்கு பிராந்திய நாடுகளான சவுதி அரேபியாவும் கத்தாரும் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்துள்ளன. சவுதியின் விஜயான் மற்றும் கத்தாரின் ரஹியாத் ஆகிய 2 எண்ணெய் கப்பல்களை ஈரானிய தாக்குதலுக்கு உள்ளானவையாகும். சவுதி அரேபியா வெளியுறவு அமைச்சர் இந்த தாக்குதல்கள் சர்வதேச கப்பல் போக்குவரத்தின் பாதுகாப்பு மற்றும் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தின் மீதான நேரடி தாக்குதலாகும் என்றார். கத்தார் வெளியுறவு அமைச்சகம் இது சர்வதேச சட்டத்தின் அப்பட்டமான மீறல், பிராந்திய பாதுகாப்பை குலைக்கும் செயல்களை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும். இந்த தாக்குதல்களால் ஏற்படும் சேதங்கள் மற்றும் பின்விளைவுகளுக்கு ஈரானிய முழு சட்ட பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது. இதற்கிடையில் தன் மீதான குற்றச்சாட்டுகளை ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் முற்றிலுமாக மறுத்துள்ளது. கத்தாரின் குற்றச்சாட்டுகள் நல்ல அண்டை நாட்டுறவுக்கு முரணானவை என்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாஜி தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியில் கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதில் ஈரான் உறுதியாக இருப்பதாகவும் கப்பல்கள் தங்களின் கண்காணிப்பு அமைப்புகளை அணைத்துவிட்டு ஒருங்கிணைக்கப்படாத பாதைகளில் செல்வதே பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிப்பதாக அவர் எச்சரித்துள்ளார். தற்போது இருதரப்பிலும் தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளதால் உலகளாவிய எரிசக்தி விநியோகம் மற்றும் சர்வதேச கடல்சார் வணிக பாதையில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. ஹார்முஸ் ஜலசந்தியில் சர்வதேச வர்த்தக எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து கடந்த மாதம் இரு நாடுகளுக்கும் இடையே எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சமான ஈரானிய எண்ணெய் விற்பனைக்கான பொது உரிமத்தை அமெரிக்கா அதிரடியாக ரத்து செய்துள்ளது. ஈரானின் இந்த நடவடிக்கைகள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் இதற்கான தீவிர விளைவுகளை அந்த நாடு சந்திக்க நேரிடும் என்றும் அமெரிக்கா எச்சரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் ஹார்முஸ் ஜலசந்தியில் 3 வணிக கப்பல்களை குறிவைத்து குறைந்தது 5 ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை ஈரான் ஏவியுள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெற்கு ஈரானிய துறைமுக நகரான சிரிக் பகுதியில் வான்வழி பதிலடி தாக்குதல்களை நடத்தியுள்ள நிலையில் தற்போது பொருளாதார ரீதியாகவும் அமெரிக்கா தனது பிடியை இறுக்கியுள்ளது. கடந்த ஜூன் 18 அன்று அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே ஒரு தற்காலிக புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தது. இதன் கீழ் ஜூன் 22 அன்று ஈரானிய கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கு 60 நாட்களுக்கு விலக்கு அளித்து அமெரிக்க வெளிநாட்டு சொத்து கட்டுப்பாட்டு அலுவலகம் விரிவான பொது உரிமத்தை வழங்கியது. பல ஆண்டுகளாக அமெரிக்க தடைகளால் பாதிக்கப்பட்டிருந்த ஈரானிய பொருளாதாரத்திற்கு இது ஒரு முக்கிய நிதி வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் தற்போதைய சூழலில் இந்த உரிமத்தை அமெரிக்கா முழுமையாக ரத்து செய்துள்ளது. இதுகுறித்து பேசிய அமெரிக்க அதிகாரியொருவர் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது நிர்வாகம் பலமுறை தெளிவுபடுத்தியது போல ஈரானுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முற்றிலும் அவர்களின் நல்ல நடத்தை மற்றும் செயல்பாட்டின் அடிப்படையிலானது மட்டுமே. ஈரான் நல்ல முறையில் நடந்து கொண்டால் மட்டுமே சலுகைகளை பெற முடியும். ஆனால் அவர்களின்
அமெரிக்காவின் தற்போதைய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. அமெரிக்க கருவூலத்துறையின் அறிவிப்பின்படி ரத்து செய்யப்பட்ட உரிமத்தின் கீழ் ஏற்கனவே தொடங்கப்பட்ட எண்ணெய் பரிவர்த்தனைகளை முடிவுக்கு கொண்டுவர வரும் ஜூலை 17 வரை மட்டுமே ஈரானுக்கு படிப்படியான கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. உலகின் மிக முக்கியமான எரிசக்தி போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி வாயிலாக உலகளாவிய எண்ணெய் நுகர்வின் 1/5 பெருமளவிலான திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயும் கடந்து செல்கின்றன. இந்த நீர்வழியில் ஏற்பட்டுள்ள பதற்றம் மற்றும் அமெரிக்காவின் தடை காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் உடனடியாக 5% மேல் உயர்ந்துள்ளன. இந்த விநியோக தடை நீடித்தால் ஏற்கனவே அதிக எரிபொருள் செலவுகளை சந்தித்து வரும் உலகளாவிய நுகர்வோர் மற்றும் அரசாங்கங்கள் மீது கூடுதல் சுமை ஏற்படும் என அஞ்சப்படுகிறது. சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்வதன் மூலம் பில்லியன் கணக்கான டாலர் அந்நிய செலவாணியை பெற்று வந்த ஈரானுக்கு இந்த அமெரிக்க நடவடிக்கை பெரும் நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும். எண்ணெய் விற்பனையை அந்த நாட்டின் மிக முக்கியமான பொருளாதார உயர்நாடியாக இருக்கும் வேளையில் இந்த புதிய கட்டுப்பாடுகள் ஈரானின் உள்நாட்டு திட்டங்கள் மற்றும் பிராந்திய நடவடிக்கைகளை தக்க வைத்துக் கொள்ளும் திறனை முடக்கும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். அணுசக்தி திட்ட கட்டுப்பாடுகள் மற்றும் தடைகளிலிருந்து நிவாரணம் பெறுவது தொடர்பாக வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே நடந்து வந்து பலவீனமான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை இந்த தாக்குதல்கள் தடம் புரள செய்யும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளன. இருப்பினும் எங்கள் பேச்சுவார்த்தையாளர்கள் ஓர் இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்காக இன்னும் நல்லெண்ணத்துடன் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றனர் என்று அமெரிக்க தரப்பு தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து தெஹ்ரான் தரப்பிலிருந்து இதுவரை அதிகாரப்பூர்வ கருத்துக்களோ அல்லது தாக்குதல்களுக்கான பொறுப்பேற்போ வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்க ஈரானிடையே ராணுவ மற்றும் பொருளாதார மோதல்கள் தீவிரமடைந்துள்ள வேளையில் மத்திய கிழக்கின் மற்றொரு முக்கிய விவகாரத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனது கடுமையான கவலைகளை பதிவு செய்துள்ளார். துருக்கிக்கு அதிநவீன F-35 ரக போர் விமானங்களை அமெரிக்கா விற்பனை செய்வது இப்பிராந்தியத்தின் ராணுவ அதிகார சமநிலையை முற்றிலும் சீர்குலைத்துவிடும் என்று நெதன்யாகு எச்சரித்துள்ளார். அங்காராவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் துருக்கி அதிபர் ரெசப் தஜிப் எர்டோகன் ஆகியோருக்கு இடையே இந்த விற்பனை குறித்து விவாதிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே CNN ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் நெதன்யாகு இதனை தெரிவித்தார். அதிபர் டிரம்பிற்கு எர்டோகனுடன் நல்ல சுமூக உறவு இருந்த போதிலும் அமெரிக்காவிற்கு துருக்கி ஒரு நம்பகமான கூட்டாளி அல்ல என்று நெதன்யாகு திட்டவட்டமாக கூறியுள்ளார். துருக்கிக்கு ஆக்கிரமிப்பு நோக்கங்கள் இருப்பதாகவே நான் கருதுகின்றேன். பழைய ஒட்டோமான் பேரரசை மீண்டும் நிறுவ விரும்புவதாக அவர்கள் வெளிப்படையாகவே கூறி வருகின்றனர். எனவே அவர் ஒன்றும் அமெரிக்காவின் முன்மாதிரியான கூட்டாளி அல்ல. துருக்கி விவகாரத்தில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிக நெருங்கிய கூட்டாளிகளாகவே தொடர்வதாக நெதன்யாகு குறிப்பிட்டார். கூட்டாளிகளுக்குள் சில விஷயங்களில் மாறுபட்ட கருத்துக்கள் இருப்பது இயல்பானது தான் என்று அவர் கூறினார். ஈரானை எதிர்கொள்வதில் ட்ரம்ப் எடுத்துள்ள அதிரடி ராணுவ நடவடிக்கைகளை பாராட்டிய நெதன்யாகு அமெரிக்கா இஸ்ரேல் மீது வலுக்கட்டாயமாக போர் நிறுத்தத்தை திணிப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை மறுத்தார். சமீபத்திய அமெரிக்க ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தனக்கு சில சந்தேகங்கள் இருப்பதாக குறிப்பிட்ட அவர், ஒப்பந்தம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருப்பதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். அதுவே அதிபர் டிரம்பின் நிலைப்பாடு ஆகும் என்றார். மேற்கு கரையில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக ஜூத குடியேற்றவாசிகள் நடத்தி வரும் வன்முறை சம்பவங்கள் குறித்து CNN எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த நெதன்யாகு அந்த வன்முறைகளை இஸ்ரேலின் அடிப்படை நெறிகளுக்கு எதிரானது என கண்டித்தார். சட்டத்தை கையிலெடுக்கும் எத்தகைய முறைமையும் நான் ஏற்பதில்லை. அது அரேபியர்களிடமிருந்து வந்தாலும் சரி, ஜூதர்களிடமிருந்து வந்தாலும் சரி, சட்டம் ஒழுங்கை பேண வேண்டியது காவல்துறை மற்றும் ராணுவத்தின் கடமையாகும். இஸ்ரேல் ஒரு உண்மையான ஜனநாயகம், அங்கு எதையும் மறைக்க முடியாது. இந்த வன்முறை சம்பவங்கள் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும். ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல்கள் மீதான தாக்குதல், அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் மற்றும் துருக்கி இஸ்ரேல் இடையேயான இந்த அரசியல் மோதல்கள் ஆகியவற்றால் மத்திய கிழக்கு பிராந்தியம் ஒட்டுமொத்தமாக ஒரு பெரும் ராஜதந்திர நெருக்கடியை நோக்கி நகர்ந்து வருகின்றது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகள் ஈரானுக்கு எதிராக நடத்திய 40 நாள் போரின் போது படுகொலை செய்யப்பட்ட இஸ்லாமிய புரட்சியின் தியாகி தலைவர் ஆயதுல்லா சையத் அலி கமீனின் இறுதிச் சடங்குகள் மற்றும் ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பொருளாதார பெருந்திரளாக பங்கேற்றுள்ளனர். நவீன வரலாற்றின் மிகப்பெரிய பொதுக்கூட்டங்களில் ஒன்றாக வர்ணிக்கப்படும் இந்த நிகழ்வின் பிரமாண்டம் உலகெங்கிலும் உள்ள பத்திரிகையாளர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் மற்றும் இணையவாசிகளுக்கு இடையே பெரும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் மக்கள் தங்கள் தலைமைக்கு எதிராக இருக்கின்றார்கள் என்றும் இந்த தாக்குதல்கள் ஈரானில் அரசியல் சரிவையோ அல்லது ஆட்சி மாற்றத்தையோ ஏற்படுத்தும் என்றும் கணிக்கப்பட்டு மேற்கத்திய நாடுகளின் நீண்டகால கண்ணோட்டங்களை தெஹ்ரான் தெருக்களில் திரண்டிருந்த மக்கள் வெள்ளம் முற்றிலுமாக தகர்த்து எறிந்துள்ளது. இதுகுறித்து பல
சர்வதேச பத்திரிகையாளர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்துள்ளனர். மேக்ஸ் புளுமெண்டல் துக்கம், எதிர்ப்பு, கவிதை மற்றும் நீதிக்கான கோரிக்கைகள் நிறைந்த இந்த சூழலின் பிரமாண்டத்தை எந்தவொரு வீடியோவோ அல்லது புகைப்படமோ போதுமான அளவு வெளிப்படுத்த முடியாது. இந்த மக்கள் திரள் ஈரானின் தேசிய ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றது. கிளென் டைசன் ஈரான் அரசாங்கத்திற்கான மக்கள் ஆதரவு குறித்து அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் ஒரு பெரும் தவறான கணிப்பை செய்துள்ளனர் என்பதை இந்த மாபெரும் மக்கள் திரள் காட்டுகின்றது. மரியோ நௌபல் இந்த இறுதிச் சடங்குகளின் பிரமாண்டத்தை கண்ட பிறகு இதுவரை ஈரான் குறித்து என்னிடம் பொய் சொல்லப்பட்டதாகவே நான் உணர்கின்றேன். புஷ்டா ஷேக் ஈரான் குறித்து பல தசாப்த கால தவறான தகவல்களை சுதந்திரமான இதழியல் கேள்விக்குட்படுத்தி வருகின்றது. பெருந்திரளான மக்களை குறிப்பிடும் போது ஈரான் மக்கள் தங்கள் தீர்ப்பை அழைத்து விட்டனர் என்றே கூறப்படுகிறது. கிளென் கிரீன்வால்ட் பொதுமக்கள் மீதான ராணுவ தாக்குதல்கள் அவர்களின் கோபத்தையும் தேசிய ஒற்றுமையும் குறைப்பதற்கு பதிலாக மேலும் வலுப்படுத்தவே செய்யும் என்பதற்கு இந்த மோதலே மிக சிறந்த பாடம். பல தசாப்த கால பொருளாதார தடைகளும் வெளிப்புற அழுத்தங்களும் ஈரானிய அரசாங்கத்திற்கான மக்கள் ஆதரவை பலவீனப்படுத்தும் என்று அமெரிக்க அதிகாரிகள் கணித்திருந்தனர். ஆனால் தற்போதைய காட்சிகள் வெளிப்புற அழுத்தங்களுக்கு பிறகு ஈரானியர்களின் தேசப்பற்று எத்தகையது என்பதை நிரூபித்துள்ளதாக ஈரானிய சர்வதேச வழக்கறிஞரும் வெளியுறவு கொள்கை ஆய்வாளருமான ரெசா நஸ்ரி சுட்டிக்காட்டியுள்ளார். 5 விமான பணியாளர்களுடன் பயணித்து கே ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் 737 ரக சரக்கு விமானம் ஒன்று கராச்சி அருகே அரபிக்கடலில் வேகமாக கீழ்நோக்கி சரிந்து மாயமாகியுள்ளது. விமானத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அரபிக்கடலில் பாகிஸ்தான் அதிகாரிகள் தீவிர தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டுள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஷார்ஜாவிலிருந்து பாகிஸ்தானின் தெற்கு துறைமுக நகரமான கராச்சி நோக்கி இந்த சரக்கு விமானம் வந்து கொண்டிருந்தது. செவ்வாய்க்கிழமை இரவு உள்ளூர் நேரப்படி 9:18 மணியளவில் விமானத்தின் வழி செலுத்துதல் அமைப்பில் கோளாறு ஏற்பட்டுள்ளதாக விமான பணியாளர்கள் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இரவு சுமார் 9:21 மணியளவில் விமானம் மிக வேகமாக கீழ்நோக்கி இறங்கி தனது திசையில் ஒரு கூர்மையான மாற்றத்தை ஏற்படுத்தியதை டெடார் தரவுகள் காட்டின. அதன் பின்னர் விமானத்துடனான டெடார் மற்றும் வானொலி தொடர்புகள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டதாக பாகிஸ்தானின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தனது எக்ஸ் தளத்தில் அதிகாரப்பூர்வமாக பதிவிட்டுள்ளது. கராச்சிக்கு மேற்கே சுமார் 155 கடல் மைல் தொலைவில் அரபிக்கடல் பகுதியில் இந்த விமானம் டெடார் திரையிலிருந்து மறைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விமானம் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளாகியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. விமானம் காணாமல் போனதைத் தொடர்ந்து அரபிக்கடலின் குறிப்பிட்ட அந்த பகுதியில் அவசர மீட்பு குழுவினர் மற்றும் கடற்படையினர் இணைந்து தேடுதல் பணிகளை தொடங்கியுள்ளனர். விமானத்தில் இருந்து 5 பணியாளர்களின் நிலை என்னவென்று இதுவரை தெரியவில்லை. மேலும் இந்த திடீர் விபத்து மற்றும் அறிவிற்கான துல்லியமான காரணங்கள் உடனடியாக கண்டறியப்படவில்லை. இந்த சம்பவம் குறித்து மேலதிக விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.